வணக்கம் மக்களே, நான் உங்கள் பியாண்ட் ஜாக்கி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷார்லட்டில் நடந்த மிக பிரம்மாண்டமான சித்திரை திருவிழா. காலையில் ஷார்ப்பாக 9 o'clock ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்கங்க. உங்கள் மெம்பர்ஷிப்பை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெம்பர்ஷிப்புக்கு தகுந்த மாதிரி பிங்க் டேக்கா, பர்பிள் டேக்கா இல்லை க்ரீன் டேக்கான்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே என்ட்ரானே நிறைய குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்க முடிஞ்சுது. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸு, அதுமாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சுது. அதோட ஒரு குயிக் ஸ்னீக் பீக் தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுதுங்க. அதோட இதுதான் உங்கள் பார்வைக்கு. இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது பேரலாக ஷார்லட் தமிழ் சங்கம் அவங்க சொன்ன மாதிரி 11 மணிக்கு காலையில் லஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சொன்ன மாதிரி சித்திரை திருவிழா ஒன் ஆஃப் த ஹைலைட்டாக வாழையில விருந்துதாங்க. அதில் என்னென்னலாம் சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு குயிக் வீடியோவாக நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இதோ உங்கள் பார்வைக்காக. மக்களே, இந்த ஹைலைட்டே இந்த வாழையில விருந்தில் என்ன ஐட்டம் இல்லைன்றதை நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும். எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. ஓகேங்களா? இதோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்றதை அடுத்த செக்ஷனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வாழை இலை விருந்து ஒரு மெகா மீல்ஸ்னே சொல்லலாங்க. சாப்பிட்றதுக்கு பெரிய க்யூவே காத்துட்ருந்தாங்க. இங்கே அட் எ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 பேர்கிட்ட சாப்பிட்ற மாதிரி பேட்சாக முடிச்சு சாப்பிட்டு சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மக்களோட ரிவ்யூஸ் இதோ உங்களுக்காக. சாப்பாடு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இருக்கீங்களாம்மா? கரெக்டாக வந்த ஆன்சர் சூப்பர். இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைப்பு இருக்குன்னு நம்ம சீக்கிரம் பார்த்துருவோமா? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லோரும் தான் வாலண்டியர்ஸ். அந்த குக்கிங் கமிட்டியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. ஒருத்தவங்க போயிட்டு அந்த காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமு. அதுக்கப்புறம் அதெல்லாம் செக் பண்ணுறாங்க எவ்வளோலாம் கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் என்னால் எடுக்க முடிஞ்ச ஷார்ட்ஸ் அங்கே எடுத்தோம். இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இறங்கிடுச்சாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டாங்க வேலையை. கட் பண்ணுறது, வெஜிடபிள் கட் பண்ணுறது, அது இல்லாமல் அங்கே இந்த பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லி நிறைய வாலண்டியர் பண்ணாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறமேட்டா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு டீம், அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய செஃப்புங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வாலண்டியர்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வருவோம்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்தோம். அவங்களுக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம். திஸ் இஸ் த மேக்கிங் ஆஃப் த பிக் டே. அங்கே பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச எல்லா வாலண்டியர்ஸும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் ஐம் சாரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஷார்ட் எடுக்க முடிஞ்சு. எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க இந்த சமையல் செய்கிறதுக்கு. அடுத்த நாள் சாப்பிட்றீங்களே எல்லாம் சுவையாக அந்த சூப்பருக்கு உண்மையாக தகுதியானவங்க இவங்க தான். அந்த சாப்பாடு டேஸ்ட் பண்ண அத்தனை பேரும் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இவங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ இதை உங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். உங்களுக்கு தான் அந்த முழு வாழ்த்துக்கள் போய் சேரணும். கல்யாண விருந்து சமைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பிளானிங் தேவையோ அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. சின்ன பசங்களும் வாலண்டியர் பண்ணாங்க. எல்லாமே ஸ்கூல் பசங்க தான். அவங்க எல்லோரும் வாலண்டியர் பண்ணாங்க. அந்த டேபிள், சேர், அந்த ஷீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அது எல்லாமே அங்கே வெயிட் கேரி பண்ணுறது, இல்லைனா எதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா வாலண்டியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து செஞ்சதுனால தான் அந்த கிராண்ட் டே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இன்னமும் தெரியும், இப்போ வரைக்கும் அந்த சாப்பாட்டை பற்றி பேசாத ஆளே கிடையாது. அங்கே வந்தவங்க எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த சாப்பாடை என்ஜாய் பண்ணிட்டு தான் போனாங்க. எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்த தமிழ் சங்கத்திலே அவங்களே சமைச்சு சாப்பாடு போட்டு பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான். ஏன்னா யூஸ்வலாக கேட்ரிங் ஆர்டரை வெளியில் கொடுத்துருவாங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்த்தேன். அவங்களே எல்லோரும் குக் பண்ணி வந்தவங்க எல்லாரையும் உபசரித்து சாப்பாடு இன்னும் வேணுமா போதுமான்னு தான் கேட்டு எல்லாருமே மனசு நிறைஞ்சு போனாங்க, வயிறும் நிறைஞ்சு போனாங்க. இங்கே வந்தவங்க அத்தனை பேருமே. உங்களுக்காக சின்ன ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் என்னென்ன சாப்பாடு இவங்களாம் செஞ்சுருக்காங்க. இவங்களாம் யாருன்னா இவங்க தான் இந்த செஃப்ங்க எல்லாருமே. இந்த எல்லா செஃப்பையும் அவங்க கௌரவப்படுத்தினாங்க தமிழ் சங்கத்தில். ஸ்டேஜில் கூப்பிட்டு எல்லாருமே அப்ளாஸ் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் எஸ் சச் அஸ் குட் ஃபுட். இது மட்டும் இல்லாமல் பல காம்படிஷன் அங்கே நடந்துச்சு. டான்ஸ், சாங்ஸ், சோலோ, குரூப், அப்புறம் அது இல்லாமல் ட்ராயிங் காம்படிஷனும் நடந்துச்சு. அதோட குட்டி ஸ்னீக் பிக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ காட்டுவோம். எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ண பேரண்ட்ஸ்லாம் வேறு கூப்பிட்டுட்டு சாட்டர்டே ஃபுல்லாகவே அந்த காம்படிஷன் தான் அங்கே போயிட்டு இருந்துச்சு. அதோட குட்டி ஸ்னீக் பிக்காக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம்.
இவ்வளோ நேரம் அந்த வாலண்டியர்ஸ் எப்படி இந்த பிக் டேக்கு ப்ரிப்பேர் ஆனாங்கன்றதை பார்த்தோம். இப்போ பேக் டு த மெயின் டே செலிப்ரேஷன். ஆடிட்டோரியம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பூத்து, அப்புறம் அங்கேருந்து மக்கள்லாம் வந்து குழந்தைங்களாம் வச்சுட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் போய் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் மத்தியானம் ஒரு 3:30 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ சாப்பாடும் சைமல்டேனியஸாக அங்கே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கலை நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக சாப்பாட்டு எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் நெக்ஸ்ட் டே தான் வரணும். அதை முடிச்சுட்டு ஒரு சூப்பராக ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டெலாம். அது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்னொரு ஹைலைட்டான மூமெண்ட் நடந்துச்சு. ராஜா வந்திருக்காங்க, பாரதி வந்திருக்காங்க. இவங்க எல்லோரும் வந்து பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சொல்லியிருந்தோம்ல 2 ஹைலைட்டான விஷயம் பிளான் பண்ணி, ஒன்று வாழலை, இன்னொன்று வந்து பட்டிமன்றம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட்டிமன்றத்தை இப்போ பார்க்கணும். உங்களுக்காக சின்ன ஷார்ட்ஸ். ஏல இறங்கி ஈல போய் ஏறணும். அதுக்குள்ள இடுப்பு வழியே வந்துருச்சு. என்ன தூரம் யாரு. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு அன்னையர் தினம். அன்னையர் தினத்தன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ரூபன் அவர்களுக்கு பெரிய நன்றியும் பாராட்டு. இங்க எல்லாருக்கும் இதில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துகள். ஆனா இன்னைக்கு ஏர்போர்ட்ல வர முடியல. கணேஸ்வரன் சாருக்கு தெரியும், பயங்கரமான கூட்டம், செக்யூரிட்டி எல்லாம் கடந்து வர முடியல. அன்னையர் தினத்தன்னைக்கு அன்னையர் நினைக்கிறாங்க. ஓவராலாக பட்டிமன்றம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. வயிறு குலுங்க சிரித்தோம். அதே மாதிரி ரொம்ப அறிவுபூர்வமாகவும் நல்லா சிந்திக்க வைக்கிற மாதிரியும் விஷயங்கள் நிறையாவே இருந்துச்சு. பட்டிமன்றம் நடக்கும் போதே ஸ்நாக்ஸ்லாம் வந்து அவைலபிள் ஆகிடுச்சு. அது சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதர் கிட்ஸ் எல்லாம் பசியோடு இருந்தவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சு. ஓவராலாக இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல கோலாகலமாக நடந்து முடிஞ்சுதாங்க சொல்லணும். எல்லோரும் வயிறு நிறைஞ்சி மனசு நிறைஞ்சி சந்தோஷமாக போனாங்க. ஒரு பிக் அப்ளாஸ் ஃப்ரம் பியாண்ட் அஸ் சேனல் டு தமிழ் சங்கம். இந்த மாதிரி பல ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்குமா பியாண்ட் அஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.